ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறேன். ஸோ என்ன அப்படின்னாக்கா முஸ்லீம் வீட்ல எல்லாம் செய்வாங்க பதர் பூரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்க வந்து பதர் பூரின்னு சொல்லுவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பதர் பேனி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதர் பூரி தான் ரொம்ப பிடிக்கும். இந்தியா போனோம் அப்படின்னாக்கா இதுதான் அதிகமாக வாங்கி சாப்பிட்றது. இது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ பதர் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பதர் பூரி செய்யறதுக்கு நான் வந்து 2 கப் மைதா எடுக்கிறேன். இப்போ 2 கப் மைதா போட்டதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கிட்ட நான் பேக்கிங் பவுடர் தான் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட நான் வந்து சால்ட்டு சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பரோட்டாவுக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாம் நம்ம. நான் வந்து இன்னைக்கு பிளெண்டர் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம இந்த ஸ்வீட் செய்யணும்னு கிடையாது. நம்ம வந்து உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/2 கப் கிட்ட நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யில வந்து 3 ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு தான் சேர்க்கிறேன். பட் அரிசி மாவு சேர்க்காத ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செஞ்சேன். பட் அது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி இந்த டைம் வந்து நம்ம அரிசி மாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பட் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து டோ வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பரோட்டாவுக்கெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவோம்ல, அந்த மாதிரி வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையா நம்ம எடுத்து நல்லா வளர்த்திக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் நல்லா வளர்த்த முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா வளர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வளர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த நெய்யில் வந்து அரிசி மாவு போட்டு அதை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு 1 by 1 நம்ம வந்து வளர்த்தி அது மேலே மேலே நம்ம எடுத்து வைக்கணும். இது வந்து லேயராக இருக்கும். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல லேயர் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா வளர்த்திட்டு நம்ம இது போல் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வளர்த்திட்டேன். லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் நான் வந்து வளர்த்தி இது மேலே எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே ஆயிடுச்சு. நான் இதை 2 ரோலாக பண்ணியிருந்துருக்கணும். ஒரே ரோலாகவே நான் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரோல் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரோல் மாதிரி பண்ணிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா லேயராக இருக்குல்ல, அது வந்து நமக்கு அந்த புரோட்டா வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும், நல்லா லேயர் வரும். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வளர்த்திக்கலாம். ரொம்ப அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணும்போது. ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இது ரொம்ப மொத்தமாகவும் இல்லை, ரொம்ப வந்து மெலிசாகவும் இல்லை, திட்டமாக நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புரோட்டா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஃப்ரை பண்ணும்போதே தெரியும் நல்ல லேயர் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் லேயராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து நான் கார்ன்ஃப்ளவரில் செஞ்சுருந்தப்ப நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு. அரிசி மாவில் செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அது ஒன்று. இதில் நீங்கள் கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் போட்டு செய்யுங்க, ரொம்பவே நல்லா வரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுப்பு மட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அரிசி மாவு போட்டதுனால எனக்கு இந்த கலரில் இருக்குது. நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு செய்யும்போது நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். பட் பதர் பூரி வந்து நல்லா ஒயிட்டாக தான் இருக்கணும். பட் அரிசி மாவு போட்டதுனால இந்த கலருக்கு ஆயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கும்போதே இதில் வந்து நம்ம சுகர் பவுடர் வந்து தூவி விட்டுக்கலாம். நான் வந்து சுகரை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இது மேலே தூவி விட்டுக்கோங்க. ஆறிச்சு அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து அந்த சுகர் பவுடர் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம வந்து அந்த புரோட்டா பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து சுகர் பவுடர் போடணும். ஆறிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் வந்து ஒட்டாது. ஸோ அதனால தான் இப்போ எல்லாமே செஞ்சாச்சு.
இந்த பதர் பூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் எடுத்து உடைச்சும் காமிக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் வந்து கன்சீவாக இருந்தோம் அப்படின்னாக்கா 9 மாசத்துலலாம் சீர் கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த பதர் பூரி தான் சீர் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.